Hello students, the 13B problem எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெயிட் லிஃப்டர் இஸ் லிஃப்டிங் அ டோட்டல் வெயிட் ஆஃப் 250 கிலோ கேஜி. ஸோ 120 கேஜி 125 கேஜி ஆக்டிங் ஆன் ஈச் சைட். ஸோ அப்போ இங்கே ஒரு 125 ஆக்ட் ஆகுது, இங்கே ஒரு 125 ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு 125, இங்கே ஒரு 125 ஆக்ட் ஆகுது. ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்க, லென்த்து கொடுத்துருக்காங்க, எல்லாமே வந்து சென்டிமீட்டரை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ப்ராப்ளம் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நியூட்டன் அண்ட் மீட்டர்ஸில் இருக்கும். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளமை நியூட்டன் மீட்டரை கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ 125 நம்ம என்ன பண்ணுறோம், கிலோகிராமை நியூட்டனாக மாற்றுறோம். அப்போ என்ன பண்ணலாம்னா 125 × 9.8 பண்ணிக்கலாம். இப்போ பண்ணிங்கன்னா 1225 வருது, 1225 நியூட்டன் வரும். ஸோ அப்போ இது ஒரு 1225 நியூட்டன், இது ஒரு 1225 நியூட்டன். ஸோ அதேமாரி இந்த சென்டிமீட்டரை நம்ம வந்து மீட்டராக மாற்றோம்னா இன்ட்டு 10⁻⁻². அப்போ வந்து இது 1 மீட்டர், இது வந்து 0.25 மீட்டர், இது வந்து ஒரு 0.25 மீட்டர்ஸ். ஓகே, ஸோ அப்போ இதை நான் ரீடிஃபைன் பண்ணலாம். ஸோ இந்த பர்டிகுலர் டயக்ராமை நான் ரீடிஃபைன் பண்ணிவிட்டு நம்ம மாடல் பண்ணலாம். ஸோ எங்கே வந்து ஹோல்ட் பண்ணுறாரோ அது வந்து சப்போர்ட். அப்போ வந்து அங்கே வந்து ரியாக்ஷன் இருக்கும். ஸோ இப்படி ஒரு ரியாக்ஷன், இது ஒரு ரியாக்ஷன். அப்போ டைப் ஆஃப் பீம் என்னன்னு கேட்டிருக்காங்க, ஐடென்டிஃபை டைப் ஆஃப் பீம். இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ரியாக்ஷன் இங்கே இருக்குது. ஸோ இதை கிராஸ் பண்ணி ரெண்டு சைடும் லோடாக இருக்கிறதுனால இது டபுள் சைடட் ஓவர் ஹேங்கிங் பீம். இது என்னன்னா ஓவர் ஹேங்கிங் பீம். இந்த பீம் வந்து we call this beam as ஓவர் ஹேங்கிங் பீம். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் பீம், ஸோ இதோட பர்டிகுலர் டயக்ராமை நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராமாக வரைகிறோம். இந்த ஃப்ரீ பாடி டயக்ராமாக வரையும் போது ஸோ நமக்கு என்னென்னா ஃபோர்ஸ் ரெண்டு சைடும் 1225 நியூட்டன் ஆக்ட் ஆகுது. அப்புறம் இந்த இடத்துல ரியாக்ஷன்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.25, 1 மீட்டர், 0.25. ஸோ நேம் பண்ணலாம். ஸோ இதை நேம் பண்ணோம்னா இது வந்து பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பி, பாயிண்ட் சி அண்ட் பாயிண்ட் டி. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் எப்படி இருக்குன்னா சிமெட்ரிக்கல் லோடிங் கண்டிஷனில் இருக்குது. ஸோ அதாவது சென்டரில் கட் பண்ணனா இந்த சைடு இந்த சைடும் ஈக்குவலான டிஸ்ட்ரிபியூஷன் லோடு இருக்கிறதுனால ரியாக்ஷனும் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ வந்து டோட்டல் ரியாக்ஷன் பை 2. அப்போ டோட்டலாக இது ரெண்டுத்தையும் இன்ட்டு 2 பண்ணேன்னா அதே தான். அப்போ ஆர்பி அண்ட் ஆர்சி என்ன இருக்குன்னா அதே 1225 நியூட்டன் தான் ஆக்ட் ஆகும். ஸோ இது ஒரு 1225 நியூட்டன், இது வந்து ஒரு 1225 நியூட்டன். இது வந்து ஓவரால் வேல்யூ. ஸோ இப்போ நம்ம இதுக்கு ஷியர் ஃபோர்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அதேமாரி நம்ம ரைட்லேருந்து லெஃப்ட் வரைக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்க்கலாம். இப்போ ஷியர் ஃபோர்ஸ் அட் டி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் லோட் டவுன்வர்ட் டைரக்ஷன் இருக்குது. ஸோ ரைட்லேருந்து பார்க்கும்போது ஸோ அப்போ ஒரே ஒரு பாயிண்ட் லோட் டவுன்வர்ட் டைரக்ஷன் இருக்கிறதுனால அது வந்து பாசிட்டிவ். அப்போ 1225 நியூட்டன் இதான் வேல்யூ. அடுத்தது ஷியர் ஃபோர்ஸ் அட் சி என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஷியர் ஃபோர்ஸ் அட் சி என்னன்னு பார்த்தீங்கன்னா 1225, இது ஒரு அப்போர்ட் ஃபோர்ஸ். ஸோ -1225. அப்போ ஷியர் ஃபோர்ஸ் அட் சி வந்து 0. ஓகே, அடுத்தது ஷியர் ஃபோர்ஸ் அட் பி என்னன்னு பார்க்கலாம். ஷியர் ஃபோர்ஸ் அட் பி இது பார்த்தீங்கன்னா 1225, ரைட்லேருந்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிட்டு வரேன் அப் டு பி. ஸோ -1225, திருப்பி இன்னொரு -1225. அப்போ அதுனா -1225 நியூட்டன் ஷியர் ஃபோர்ஸ் அட் பி. நம்ம ஷியர் ஃபோர்ஸ் அட் ஏ பார்க்கலாம். ஸோ அதே தான் 1225 -1225 -1225 + 1225. அப்போ ஷியர் ஃபோர்ஸ் அட் ஏ வந்து 0ன்னு வந்துடும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூஸ். அடுத்தது பெண்டிங் மொமெண்ட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ பெண்டிங் மொமெண்ட் அட் என்ஸ், பெண்டிங் மொமெண்ட் அட் டி வந்து 0வாக இருக்கும். நெக்ஸ்ட் பெண்டிங் மொமெண்ட் அட் சி என்னன்னு பார்க்கலாம். ஸோ பெண்டிங் மொமெண்ட் அட் சி பார்த்தீங்கன்னா ஸோ 1225 × 0.25. ஸோ எப்படி ரொட்டேஷன் கிளாக் வைஸ். ஸோ -1225 × 0.25. ஸோ இதுதான் வந்து பெண்டிங் மொமெண்ட் அட் சி.
இதேமாதிரி பெண்டிங் மூமெண்ட் அட் பி என்னன்னு பார்க்கலாம். ஸோ பி என்னன்னு பார்க்கும்போது 1225 into 1.25 clockwise rotation. Okay, minus 1225 into 1.25 plus இப்போ இந்த இது வேல்யூ 1225 into 1 இது எப்படி ரொட்டேட் ஆகுது, கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகுது. இப்போ 1225 into 1. ஸோ இதுதான் வந்து ஓவரால் வேல்யூஸ். ஸோ அப்போ பெண்டிங் மூமெண்ட் அட் சி அண்ட் பெண்டிங் மூமெண்ட் அட் டி என்ன வேல்யூன்னு பார்க்கலாம். ஸோ பெண்டிங் மூமெண்ட் அட் சி எவ்வளோ வருதுன்னா -306.25 நியூட்டன் மீட்டர் வருது. ஸோ இந்த பெண்டிங் மூமெண்ட் அட் பி என்னன்னு பார்த்தீங்கன்னா -306.25 நியூட்டன் மீட்டர் வருது. லாஸ்ட் பெண்டிங் மூமெண்ட் அட் ஏ, எப்பவுமே என்ஸில் வந்து பெண்டிங் மூமெண்ட் வில் பி 0. இப்போ பெண்டிங் மூமெண்ட் அட் ஏவும் வந்து 0. இப்போ இதுக்கு நம்ம டயக்ராம் வரைஞ்சி பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் அவர் ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். ஸோ அதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டுக்கிறோம். இப்போ பெண்டிங் மூமெண்ட்டோட லொக்கேஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஷியர் ஃபோர்ஸோட லொக்கேஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஷியர் ஃபோர்ஸ் அட் டி வந்து 1225. ஸோ இந்த பாயிண்ட் let me assume this 1225. Okay, shear force at C 0. So shear force at B -1225. Shear force at A 0. ஸோ அப்போ இது வரையும் போது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு vertical line, no load condition. So horizontal line, point load, vertical line. இதேமாதிரி இந்த இடத்துல இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த லைன்லேயே வருது. ஸோ இந்த இடத்துல திருப்பி ஒரு பாயிண்ட் லோட், வெர்டிக்கல் லைன், நோ லோட், தென் பாயிண்ட் லோட், வெர்டிக்கல் லைன். ஸோ இதுதான் என்னோட ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். அடுத்தது பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பெண்டிங் மூமெண்ட் அட் என்ஸ் ஆர் 0. அப்போ இதுவும் 0, இதுவும் 0. ரிமைனிங் வந்து 306.25. ஸோ இந்த லொக்கேஷன் 306.25, இது வந்து 306.25. ஓகே, ஸோ அப்போ இது ஒரு இன்க்ளைன் லைன், திருப்பி இங்கே ஒரு ஹரிசாண்டல் லைன், இன்க்ளைன் லைன். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். தேங்க்யூ.